இன்றைக்கி தொழிலுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காயில் ஒரு பொடி மசியல் பண்ண போகிறோம். கத்திரிக்காய் பொடி மசியல், வெண்டைக்காயில் எண்ணெய் விடாமல் ஒரு ஃப்ரை. ஆமாம், சிம்பிள் தளிகை. என்னென்னா அதுக்கு என்ன எடுத்துருக்கேன்னா ஒரு 1/4 கிலோ தக்காளி, தக்காளி கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்து பொடியாக நறுக்கின்னு இருக்கேன். ஒரு 4 தக்காளி, இது பெங்களூர் தக்காளி, புளிப்பு இல்லாமல் இருக்கும், அதனால இந்த தக்காளி புளிப்பு வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவள் போட்டுக்கலாம் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த காரத்துக்கு ஏற்ற மிளகா வந்து இதில் நம்ம சாத்தில் போட்டப்போ செய்கிறதுனால மிளகா ஒரு 5-6 எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், 5 மினிட்ஸில் பண்ணுறது. ஆக்சுவலாக அது வந்து கொஜ்ஜுக்கு, இந்த கொஜ்ஜு மாரி இருக்கிறது வந்து அரிசி உப்புமாக்கெல்லாம் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து அந்த சாதம் போட்டதில் போய் செய்கிறதுனால அது இன்றைக்கி இது மட்டும்தான். இதுவும் வெண்டைக்காய் ஃப்ரை தான். ஸோ என்ன பண்ணால் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், கடலை எண்ணெய். இதை வந்து பொரிச்சு எடுத்துட்டுருவேன். இதை வந்து அப்போ பொரிச்சு எடுத்துட்டோம்னா பொரிச்சு எடுத்து கையால் பொடி பண்ணி போடணும், அதுதான் டேஸ்ட்டுக்கு. இதுதான் இந்த ஹைலைட் இந்த இந்த ஆமாம். ஸோ இது இப்போ பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா எடுத்துட்டேன், கொஞ்சம் நல்லா சோப்பாக. இப்போ வந்து இந்த கத்திரிக்காயை போட்டேன், போட்டுட்டு தக்காளியும் போட்டுட்டேன். அது வந்து பெருங்காயம், உப்பு, மஞ்சப்பொடி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேன். அடுப்பு சிம்மில் வச்சுக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் மத்தால கடைஞ்சிடுவேன். அப்படியா? இப்போ அரிசி வதங்கிடுது இல்லையா, இப்போ அதில் போட்டுட்டு அப்படியே மசிச்சுட்டு அதில் வச்சிடலாம், நல்லாயிருக்கும். மற்ற வச்சு மசிச்சிடலாம். ஆமாம், எல்லாமே அதில் மசிச்சா சூப்பராக இருக்கும். நான் அப்படி போட்டேன், நல்லா மசிச்சிடணும். இப்படி மசிச்சிடணும். பொரிச்சிருந்தோம் இல்லையா, அந்த மிளகாய் வந்து நல்லா அப்படி கையால் அப்படி பொடி பண்ணி போட்டுருவோம் எல்லாத்தையும். அதுக்கு தான் பொடிச்சல்னு சொல்லுவாள். மிளகா மாதிரி வேணுங்களா? ஆமாம், மிளகா எடுத்தேன், நல்லா அப்படி போட்டோம். இப்போ தேங்காய் எண்ணெயில் வெறும் கருவேப்பிலை மட்டும் தாளிச்சு கொட்டினா ஆச்சு பொடி மசியல். சிம்பிள், சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. சாப்பிடும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் பண்ணுற இதோட இது நல்லாயிருக்கும். அதுதான் சாப்பில் போட்டோம், எப்படி சாப்பிட்லாம். பொங்கல், உப்புமா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். தோசை, இட்லி, ஜாலின்னு சொல்லுது ஆக்சுவலாக. ஆமாம், பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெண்டைக்காய் எண்ணெய் இல்லாமல் ஃப்ரை பார்ப்போம். வெண்டைக்காய் வந்து இப்படி 4 நாளாக அப்படி நறுக்கி வச்சுருக்கேன். நீட்டமாக நான் நறுக்கியிருக்கேன். நறுக்கிண்டு என்ன பண்ணோம்னா மிளகாப்பொடி, கொஞ்சோண்டு தனியா பொடி, உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறேன். நம்ம 2 டீஸ்பூனும் அரிசி மாவு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு பேசுகிறேன். ஒரு அரை மூடி எலுமிச்சம் போயிடும், ஒரு 2 சொட்டு இருந்தால் போடுறோம். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். அப்படி பரட்டி ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு அப்படியே ஏர் ஃப்ரையில் வச்சுருவேன். மசியலும் பரட்டணும். ஆமாம், இன்னைக்கு சமையல் ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு போட்டோன்னு வச்சுங்களேன், 15 மினிட்ஸ் வச்சா போகிறது நல்லா முருன்னு ஆகிடும். சத்தப்பை கொடுக்குறோம், கடை நல்லா தெளிவாக எடுத்து. ஆமாம், இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வச்சோம்னா ஏர் ஃப்ரை விளம்பரத்துக்கு ஈஸியாக இருக்குது. அதுக்காக சரியாக சத்தம் கேட்குதா, நல்லா முருன்னு நல்லா சாப்பிட்றது. ஸோ நீ தலைக்கு வந்து மசியலும் பரட்டரும். ஆமாம் ஆமாம், சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ். ஓகே.